ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுக்கு ரெனிட்டிவ் கேம் ப்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போ லோடிங் ஆகியிருக்கு. இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா நான் இந்த கேம்லேயே போட் எஸ்கேப் போடுறேன். 20 லைக் வந்துச்சுன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் போடுறேன். அப்படி அது கீழே வந்துச்சு 10 லைக் கீழே வந்துச்சுன்னா நான் கிரென்னி 1 கேம் ப்ளே போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க என்ன பண்ணணுன்னு. ஸோ டே 1 ஆயிடுச்சு. டே 1லேயே முடிக்க பார்க்கலாம் இந்த கேம் ப்ளேவும். இப்போ தான் வேக்கப் பார்க்குறான். ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. கிளவனும் இருப்பேன் அந்த கேமில். சரி, இப்போ நம்ம போயிட்டு இங்கே ஒரு ஸ்விட்சு மாதிரி இருக்கும். டார்ச்சர் ரூம் இங்கே ஒன்று இருக்கும். இதுதான் டார்ச்சர் ரூமு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்சை கிளிக் பண்ணால் 2 பேரும் காது கேட்டு வருவாங்க. இதில் ஒரு என்ன முக்கியமான விஷயம்னா, கிழவனுக்கு வந்து காது கேட்காது. சில பொருளுக்கு மட்டும் தான் அவனுக்கு காது கேட்கும். ஆனால் கிரென்னிக்கு வந்து எல்லாத்துக்குமே காது கேட்கும். ஸோ அதனால் அந்த கிளைய வந்துட்டேன். வாங்க போவோம். ஓகே, போயிட்டு எல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தா கிரென்னி தான் நிற்கிறா. இப்போ வந்து இந்த வேஸ் எடுத்து தூக்கி போட்டு ஓடிடுவோம். நம்ம போடுறான் டைப்பில் ஓடுறான் அப்படின்ட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறோம். இப்போ ஓடி போயிட்டு இதில் என்ன பார்த்தா மீட் இருக்குது. இந்த இதை பார்த்தா க்ரோபார் இருக்குது. சரி, அதில் போய் இப்படி இடிச்சிட்டு வந்தால் அது மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இதில் வந்து பார்த்தா இதில் வந்து பேலாக் இருந்துச்சு. சரி, பேலாக் வந்து டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும்ட்டு இங்கே வந்து போட்டு நம்ம பண்ண போகிறோம் டோர் எஸ்கேப். ஸோ டோர் எஸ்கேப்புக்கான பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கோன்ட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து இதில் வந்து பார்க்கலான்ட்டு. சரி, வேணாம், அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோவா இருக்காது அதில். சரி, வந்து இங்கே இதில் நடுவில் பார்த்தா கன்று இருக்குது, ஸ்டன் கன்று. வாங்கடா கிழட்டு நாய்களா அப்படின்ட்டு இங்கே தூக்கி போட்டேன். சரி, இப்போ வரமாட்டேன்னு திடீர்னு போனால் திக்குன்னு வந்துடுவா பாருங்க. இப்போ இந்த வரா பாருங்க திடீர்னு. எனக்கு வேணும் போது இப்படி எப்படி இருந்துச்சு தெரியுமா மக்களே. சரி, அப்படியே வந்துட்டு அந்த அம்மாவை எடுத்துகிட்டு இங்கே போய் பார்ப்போம். கிழவனை போய் சுடுறதுக்கு ரெடியாக இருப்போம் நம்ம. அவன் திடீர்னு வந்து அடித்தானா போச்சு. டேவே போயிடும் ஒரு டேவே. ஸோ போய் பார்க்கலாம் கிழவன் வரானா இல்லையான்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா கீழேருந்து வர வாய்ப்பு இருக்குது நிறையா. அதனால் கீழே தான் என்னமோ போய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கன்னா. ஸோ கீழேருந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த வரேன் பாருங்க கீழேருந்து லூசு பையன் திடீர்னு வந்து போட்டானா போச்சு. கீ வர மாட்டேங்குது. சரி, புல்லட் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கன் எடுத்து ரீலோட் பண்ணிட்டு போட்டு செக்யூரிட்டி கீ எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஓகே, இந்த ரூம் தான். இந்த ரூமை ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் இங்கிட்டு பார்த்தா என்ன இருக்குது, டோர் ஹேண்டில். ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான பொருள் டோர் எஸ்கேப்புக்கு. இது இங்கே போட்டு இங்கே போய் அந்த க்ரோபார் எடுத்துக்குவோம். ஓப்பன் பண்ணி சொன்னேன்லாம் மறந்துடும்னு நான் மறந்துடுச்சு பாருங்கள். சரி, இப்போ போயிட்டு இந்த க்ரோபார் வச்சு இங்கே ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கட்டிங் பிளேட் இருந்துச்சு. ஓகே, சூப்பர். இதை வச்சு அந்த டோரில் வந்து 2 மார்க்கெட்டை ஒட்டியிருக்கும். அதை அந்த க்ரோபாரை வச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ க்ரோபாரும் முக்கியம். அதை இங்கே போட்டுட்டு இந்த கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இதை தள்ளி விட்டு இங்கே கட் பண்ணிட்டா டோரில் கரண்ட் அடிக்குதுன்னு அந்த கரண்ட்டு காணாமல் போயிடும். டோரில் வந்து கரண்ட் அடிக்கும், ஒரு கரண்ட்டு அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கரண்ட் வந்து காணாமல் போயிடும். ஓகே, இப்போ வந்து ஹேண்டில் கிடச்சி சூப்பர். இப்போ அந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு இடத்துல சுற்றி வரணும். அது சுற்றுறதுக்கு முன்னாடி கிளவையும் போட்டுருவோம். அவன் என்ன ரீச் பண்ணாமல் வந்திருப்பாங்க. சரி, நம்ம இந்த ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயே போவோம். போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபஸ்ட்டு கன் எடுப்பிட்டு இங்கே போட்டோம். எங்கே அந்த பாருங்க இல்லையா, இந்த இருக்கு பார்த்துக்கோங்க. அதுதான் டோரு. அதில் வந்து கரண்ட் அடிக்கும். மேலே வந்து க்ரீன் லைட் அடிஞ்சிருக்கும். அந்த கரண்ட்டு வந்து போயிருக்கணும். அந்த வயரை கட் பண்ணி அந்த கரண்ட் வந்து போயிருக்கும். அதான் க்ரீன் லைட் அடிச்சு. ஓகே, கன் எடுத்துகிட்டு போயிட்டு கிளவியை காணும். சரி, கிழவனை பார்த்தா கிழவனையும் காணும். சரின்ட்டு இங்கே போட்டுருப்போமேன்ட்டு இங்கே வந்து கன்னை போட்டு எடுத்தேன். கீழே உட்காந்து ஃபஸ்ட்டு மேலே உட்காந்து போட்டு இது வந்து ஓரத்தில் இருக்குது. திடீர்னு காணாமல் போச்சுன்னா போச்சு. நடுவில் போட்டு கன் எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது. கன் எடுத்துகிட்டு கீழே உட்காந்து போட்டு எடுத்தால் கிளவி வருவான். என்ன வரமாட்டேன். இந்த வந்துட்டான். திடீர்னு தான் வருவான். நம்ம வரமாட்டான்னு சொல்கிறப்ப தான் வருவாங்க. சரி, அப்படியே ஹெட்ஷாட்டை போட்டு விட்டு அம்மா எடுத்துட்டு கிளம்புனுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதனால் வராது, எப்போயாச்சும் ஒரு தான் வருவான். ஸோ நம்மளே கீழே போவன்ட்டு போனேன். போகலாமா வேணாமான்னு தோணுது. சரி, போவன்ட்டு நானும் போனேன். டக்குன்னு போனேன். கிளம்பி வந்துட்டுனா போச்சு. திடீர்னு நான் வரல. இப்போயும் கீழே தான் வருவான்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள்
திரும்பி கீழேருந்து வர கீழே என்ன பொங்கலாக கிண்டிருக்கேன், அதான் டவுட்டாக இருக்குது எனக்கு. சரி வாங்க இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோம். எல்லா உள்ளும் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு க்ரௌபாரை எடுத்துகிட்டு க்ரௌபார் வர மாட்டேங்குது. ஓகே, க்ரௌபார் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த க்ரௌபாரை வச்சு அதில் இருக்க 2 மரக்கட்டையை பிடிங்கி விட்ருவோம். ஓகே பாருங்கள். ஓகே, இந்த மரக்கட்டை தான் இது வந்து பிடிங்கி விட்டு. ஓகேமே க்ரௌபார் தேவையில்லை. இது வழியாக போவோம். இது வழியாக போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வழியாகவே போவோம் நம்ம. ஓகே போடா. கைப்புள்ள டக்குன்னு எஸ்கேப் ஆகணும்டா கைப்புள்ள. ஓகே, இப்போ வந்து ஹேண்ட் வீல் எடுத்து போய் கீழே மாட்டுவோம். ஏன்னா அதான் கொஞ்சம் அடியில் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு மாட்டி விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் போய் இதை ஃபஸ்ட்டு மாட்டி விட்ருவோம். டோரை திறக்கல இன்னும் வர. ஓகே, கீழே போயிட்டு இதை மாட்டி சுற்றி விட்டால் அந்த கம்பி இருக்குல்ல கேஜ் மாதிரி, அது வந்து தூக்கிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. இதுவும் ஒரு முக்கியமான பொருள் தான். இந்த 5 பொருளுமே ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த எஸ்கேப்புக்கு. பேரலாக்கி வந்து போட் எஸ்கேப்புக்கும் தேவைப்படும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா நான் போட் எஸ்கேப் பண்ணுறேன், 20 லைக் வந்துச்சுன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப், அந்த 10 கீழே வந்துச்சுன்னா கிரானி 3ல நான் வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பேலாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோரில் வந்து தாப்பா மாதிரி ஒன்று இருக்கும். இந்த தாப்பா தான் இதை ஓப்பன் பண்ணி விட்டு போய் இப்போ டோர் ஹேண்டில் எடுத்து வந்து மாற்றி பண்ண நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கடுத்து அவ்வளோதான் அந்த கேமு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துடா. எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு டோரில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் தாப்பா போகிற இடத்துல, அதுக்குள்ளே மாட்டி நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஓகே, இங்கே இந்த கிரெனி நிற்கிறா பாருங்கள், ரீஸ்பான் ஆயிடுச்சு சனியே. ஓகே, நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். வீடியோ போட்டால் நிற்கிறாங்க பாருங்கள் 2 பேர் தேறாங்க நம்ம எங்கேன்னு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 5 10 கீழே வந்துச்சுன்னா நான் வந்து அந்த எஸ்கேப் போடுறேன். 10 20 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் இதே கேமில் எஸ்கேப் போடுறேன்.